வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்ட்ரி எக்ஸிட் வீடியோ, அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் நம்ம செட்டப்பில் எப்போ என்ட்ரி ஆனோம் எப்போ எக்ஸிட் ஆனோன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் வந்து ப்ராப்பர் செட்டப் கொடுக்கும். அதோட அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இது நம்ம எப்படி இதை நம்ம பெர்ஃபெக்டாக ஆக்குறோன்றதுக்கான இன்னொரு காரணம் வந்து என்னென்னா, நம்ம பெர் டே வந்து நிஃப்டி 50யில் 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்கிறது இல்லை. அது கம்மியாக எவ்வளோ நாள் எடுக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே நம்ம எடுக்க மாட்டோம். சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்க மாட்டோம். இதுதான் நம்மளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சேம் நம்ம வந்து டெய்லி ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி போகிறது கிடையாது, மந்த்லி ப்ராஃபிட் பேஸ் பண்ணி நம்ம போவோம். நெக்ஸ்ட்டு வந்து அன்னைக்கான என்ட்ரியை வந்து அன்றைக்கே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வருவோம். இதான ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அப்புறம் நம்ம டெய்லி அனாலிசிஸ் வீடியோ போடுறோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம், எப்படி என்ட்ரி ஆகிறோம், எப்படி ரிவர்சலை நம்ம செலக்ட் பண்ணுறோம், பிரேக் அவுட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் டெய்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து லாஸ்ட்டில் போய் செட்டப் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா, நம்ம எப்போ என்ட்ரி ஆகிறோம், எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணுறோன்ற டீட்டெயில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால் டெய்லி வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அது கிளியராக புரியும். இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நேற்று நம்ம கொடுத்த செட்டப்ஸில் டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து சேம் லொக்கேஷன், அப்புறம் நம்மளோட ஒரு லைனில் பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுங்க. கன்ஃபர்மேஷனில் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 22966 என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கான ப்ராஃபிட் வந்து 23007 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. ஒரு 40 பாயிண்ட்ஸ் தாங்க நமக்கு ப்ராஃபிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடில். ஓகே, 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலை. காரணம் என்னென்னா, நம்ம இங்கே என்ட்ரி ஆயிருக்கையில் இந்த கேண்டிலில் நம்ம மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமமில் லோவில் க்ரீனில் லோ எவ்வளோ இருக்கோ, மேக்ஸிமமாக எவ்வளோ லோ பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம செட் பண்ணியிருப்போம். அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. இதை ஹிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே வரைக்கும் உள்ள ப்ராஃபிட்டை நம்ம எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நிஃப்டி 50யில் 40 பாயிண்ட்ஸுங்க நம்ம செட்டப் படி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சேம் ரிவர்சல் இங்கே வந்து ஒரு ஆயிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிவர்சல், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன், நம்ம இங்கே என்ட்ரி ஆயிருப்போங்க. இங்கே என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா 22903ல் என்ட்ரி ஆயிருப்போம். நம்ம வந்து 22823 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டுங்க. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த பாயிண்டில் இருந்து இங்கே வரைக்கும் நமக்கான ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 85 பாயிண்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு 40, செகண்ட் 85. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ரிவர்சல் கிடையாது. நம்ம லைனை டச் பண்ணிட்டு தான் போயிருக்கணும். அதனால் நம்ம இந்த இடம் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட்டு, ஒரு கன்ஃபர்மேஷனுங்க. அப் சைடு நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னாலுமே உடனே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. காரணம் என்னென்னா, நம்ம இந்த கேண்டிலோட லோ பாயிண்ட்டை தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். அதனால் ஹிட் ஆகலை. ஆனால் நெக்ஸ்ட்டு மறுபடியும் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி 30 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ். ஓகேங்களா? இது தேர்ட் ட்ரெண்டு. திருப்பி நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி 22896ல் என்ட்ரிங்க. இது வந்து 22941க்கு ப்ராஃபிட் போயிருக்கு. ஒரு 45 பாயிண்ட்ஸுங்க. இது ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு
ட்ரேடு கிடைக்கல. திருப்பி டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு ட்ரேட், செகண்ட் ட்ரேட், தேர்ட் ட்ரேடு, அப்புறம் இது ஃபோர்த்து ட்ரேடு, இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம வந்து இதுக்கப்புறம் ட்ரேடு எடுக்கலை. ஆனால் இருந்தாலும் நம்ம செட்டப் எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு பார்ப்போம். சேம்ங்க 22871 வந்து ரிவர்சல் கிடச்சிருக்கு. திருப்பி வந்து ஆனால் நம்ம டார்கெட் அதை அச்சீவ் பண்ணலை. திருப்பி வந்துட்டு மறுபடியும் ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஆனால் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணாமலே ரிவர்சல் வந்தனால நம்ம ரிவர்சல் இங்கே எடுத்துருக்க மாட்டோம். திருப்பி ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஆனால் அங்கேயும் ரிட்டர்ன் வந்து 22871 ரீச் ஆகிருக்கு. திருப்பி பிரேக் அவுட்டும் கிடைக்கல. திருப்பி மறுபடியும் ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே இருந்து மறுபடியும் நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஆனால் பர்டிகுலராக இந்த 22871 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனில் வந்து ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி ஒரு தெரியுதுங்க. நம்மளோட செட்டப் படி நெக்ஸ்ட்டு 22871 ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக டபுள் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட் ஆகுங்க. ஓகேங்களா, இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கி ஜோனுங்க. 22871. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட்ஸ். செகண்ட் ட்ரேட் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு 80 பாயிண்ட்ஸ், 85 பாயிண்ட்ஸ். தேர்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் வெறும் 30 பாயிண்ட்ஸ் தான். மறுபடியும் ஃபோர்த்து ட்ரேடு ஒரு 45 பாயிண்ட்ஸ். ஆக மொத்தம் நமக்கு இன்றைக்கி ஒரு 30 பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்துட்டோங்க. அதனால் வந்து நிஃப்டி 50 வந்து நல்ல சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 நாளைக்கு ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 22871. செகண்ட் செட்டப் 22956. தேர்ட் செட்டப் 23031. fourth setup 23145. fifth setup 23215. sixth setup 23275. seventh setup 23366. eighth setup வந்து என்னன்னா 23419. இதான் நம்மளோட எயித்து செட்டப்புங்க. சேம் இதே மாதிரி நாளைக்கு டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட செட்டப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டப் 22784. செகண்ட் செட்டப் 22701. தேர்ட் செட்டப் 22641. fourth setup 22554. fifth setup 22470. sixth setup 22391. seventh setup 22328. eighth setup 22241. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50 டவுனில் இருந்துச்சுன்னா அதுக்கான செட்டப்ஸுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டப் எப்படின்னு தெரியும், நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நாம் நேற்று ஒரு செட்டப் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப்பில் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை செஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பர்ஃபெக்டாக வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்ம செட்டப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து
என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த எண்டில் செட் பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா இந்த எண்டு தான் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ். இதோட லாஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இதில் இருந்து ஒரு 4800 கிட்ட நம்ம என்ட்ரி ஆயிருக்கோங்க. 4800ல் என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கான ப்ராஃபிட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 48248 வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டுங்க. ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ப்ராப்பராக டச் பண்ணிட்டு ரிவர்சலும் கிடச்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடச்சிருக்கு. திருப்பி நம்ம 48144ல் என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து நமக்கு ப்ராப்பராக 47924 வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க செகண்ட் ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேட் 250 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேடு வந்து நமக்கு ஒரு 220 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தேர்டு வந்து நமக்கு ரிவர்சல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் நம்ம இதை ரிவர்சலாக கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடம் வந்து ஒரு பிக் மூமெண்ட்டுங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நம்ம இந்த 2 ட்ரேடு மட்டும் தான் என்ட்ரி ஆகிருக்கோம். இதில் வந்து என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சேம் இங்கே வந்து டச் ஆகிட்டு ரிவர்சலும் நமக்கு நம்ம லைனை டச் பண்ணாதனால நம்ம ரிவர்சலும் எடுத்துருக்க மாட்டோம். அதனால் இந்த ட்ரேடை ஃபுல்லாமே நம்ம விட்டுருப்போம். ஏன்னா நம்ம ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை பார்த்து பண்ணோன்னா இந்த சில சமயங்களில் இன்றைக்கி ப்ராஃபிட் இருந்திருக்கு, இது இன்னொரு நாள் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கான்னு பார்த்தா இங்கேயும் கிடைக்கல. ரிட்டன் ஒரு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. கிடச்சி நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். என்ட்ரி ஆகி இது வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுங்க. உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு 30 பாயிண்ட்ஸில். அதனால் நம்ம இங்கே தேர்டு ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸுங்க. நிஃப்டி 50லையும் தேர்ட் ட்ரேட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். திருப்பி நமக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்போம்னா இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவோ அதில் வச்சுருப்போம். ரெட் கேண்டிலோட மேக்ஸிமம் பாயிண்ட்டு தான் நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். சேம் இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலை. திருப்பி இங்கே இருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் 47987 வரைக்கும் போயிருக்குங்க. இது ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டுங்க ஃபோர்த்து ட்ரேடில். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஒரு 250, செகண்ட் ட்ரேடு வந்து ஒரு 220, தேர்ட் ட்ரேடு வந்து நமக்கு 30 ஸ்டாப் லாஸுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டியில் வாங்கியிருக்கோம். ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 700 பாயிண்ட்ஸ் மேலே நமக்கு ப்ராஃபிட்டுங்க. இதுக்கு மேலே வேறு யாராலையும் செட்டப் தர முடியாதுங்க. அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற டிப்ஸ் அண்டு ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன இருக்கும் அப்படின்னா 48123, செகண்ட் செட்டப் 48317, தேர்ட் செட்டப் 48461, fourth setup 48624, fifth setup 48751, sixth setup 48888, seventh setup 49031, eighth setup 49263, ninth setup 49380. இதுதான் பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க வேண்டிய என்ட்ரி ஆக வேண்டிய செட்டப்.
சேம் இது டவுன் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். டவுன் ட்ரெண்டுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 47886. செகண்ட் செட்டப் 4767. தேர்ட் 47663. ஃபோர்த் 486. 47486. Fifth setup 47270. Sixth setup 47130. Seventh setup 47034. Eighth setup 46912. Ninth setup 46652. இதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான டவுனுக்கான செட்டப்ஸுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்கும் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவில் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.